உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. கையில் குரானோடு பதவி ஏற்றுக்கொண்டார் ஜொஹரான் மம்தானி. உள்ளூர் சங்கிகள்ல இருந்து உலக லெவல்ல இருக்கக்கூடிய சங்கிகள் வரைக்கும் இந்த விஷயத்தை பார்த்து சும்மா வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இஸ்லாமோபோபியா, பெரிய அளவிலான இஸ்லாமிய வெறுப்புகள் தர தூக்குற நேரத்துல நான் ஒரு இஸ்லாமியன் தான் அப்படிங்கறத உறுதி செஞ்சுட்டு அந்த இஸ்லாமிய வெறுப்புகளுக்கு எதிராக மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த அமெரிக்காவுடைய முக்கியமான நகரா இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்திற்கு ஒரு மேயரா பொறுப்பேற்று அந்த மேயர் பதவியை ஏற்கக்கூடிய நேரத்திலேயே கையில குரானோட பதவி ஏற்றுக்கிறாரு. அதுவும் ஜொஹரான் மம்தானி அங்க பதவி ஏற்கக்கூடிய நேரத்துல அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டி ஹால் சப்வே, ரொம்பவே பிரபலமான ஒரு மெட்ரோ ஏரியா. அது வந்து ரொம்ப அமெரிக்கா வரலாறுல கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு நகரம். முக்கியமான எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சிட்டி ஹால்ல நடக்கும். ஒரு முக்கியமான ஒரு போராட்டம், இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி மெரினாவை நம்ம ஸ்பாட்டா தேர்ந்தெடுத்தோமோ அந்த மாதிரி அங்க ஒரு போராட்டமோ ஒரு அடையாளமோ எது சொல்றா இருந்தாலும் சிட்டி ஹாலை சொல்லுவாங்க. அந்த சிட்டி ஹால் சப்வேல நின்று தன்னோட பதவி பொறுப்பு அந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. பதவி பொறுப்புக்கான அந்த உறுதிமொழி ஏற்கக்கூடிய நேரத்துல கையில திருக்குறானை கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பதவி ஏற்கிறாரு. இந்த திருக்குறானை தானே நீ தீவிரவாதத்துடைய புத்தகம் சொல்ற, இந்த திருக்குறானை தானே நீ வெறுப்பு பிரச்சாரமா நீ பேசிக்கிட்டு இருக்க, அந்த திருக்குறானை கையில எடுத்து நான் அனைவருக்குமான ஒரு அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தனோ அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி காட்டுவேன், நான் வெறும் கற்பனை வாக்குறுதிகளா இல்லாம எதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்தோமோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டுவோம், இனி எல்லாருக்குமான ஒரு அரசியல் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஜொஹரான் மம்தானி தன்னுடைய முதல் நாள் பதவியேற்பு விழாவையே அவ்வளவு ஒரு கோலாகலமான ஒரு விஷயமா மாற்றி ஒட்டுமொத்த மதவெறுப்புக்குமே ஒரு முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல மம்தானியோடைய பதவியேற்பு ஏன் இவ்வளவு ஆச்சரியமா பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு பக்கம் இஸ்லாமிய வெறுப்பு, இன்னொரு பக்கம் சொந்த கட்சிக்குள்ள இருந்த எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் ட்ரம்ப் மாதிரியான பெரும் பணக்காரர்கள் மத்தியில இருந்து அதிகார வர்க்கத்தில இருந்து இப்ப ஏற்பட்ட எதிர்ப்பு. அப்ப மும்முனை எதிர்ப்பு, அவ்வளவு பெரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் இன்னைக்கு ஒரு மனுஷன் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாரு. மக்களுடைய ஆதரவு, ஒரு சோசியல் மீடியா, அந்த சமூக வலைத்தளங்களை மக்களுடைய பயன்பாட்டுக்காக நம்ம பயன்படுத்தினோம்னா கரெக்டா மக்களோட விஷயத்துல நம்ம போய் சேர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான எதிர்காட்டம் இன்னைக்கு மாறி இருக்கிறாரு. இன்னைக்கு ஜொஹரான் மம்தானி பதவி ஏற்றதுன்னு பல வெறுப்பு பிடிச்சவங்களுக்கு சங்கிகளுக்கு எப்படியெல்லாம் எரியுன்றதுல இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு தான் இன்னைக்கு வயிற்றுல புளிய கிடைக்கும். ஏன்னா ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே முக்கியமான ஒரு விஷயமா சொன்னாரு, நான் நியூயார்க் நகரத்துடைய மேயரா பதவி ஏற்றுட்டேன் அப்படின்னா நெத்தன்யா எப்போ நியூயார்க் வந்தாலும் சரி அவரை உடனடியாக கைது செய்வேன், அந்த அளவுக்கு அவர் ஒரு வார் கிரிமினல், ஒரு போர் குற்றவாளி, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு ஈவிரக்கம் இல்லாத ஒரு மனிதன். அதனால நெத்தன்யா இங்க எனக்கு ட்ரம்ப்புடைய ஆதரவு வேணா இருக்கலாம், நியூயார்க் உள்ள கால் எடுத்து வச்சா நெத்தன்யாவை நான் கைது செய்வேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு துணிச்சலா பேசின ஒரு நபர். அதனாலதான் பல்வேறுபட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில இவர் இந்த பதவியை ஏற்றதாலதான் இன்னைக்கு இவருடைய பதவியேற்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு சாமானியனுக்குமே ஒரு முன்னுதாரணமா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. சரி, இந்த ஜொஹரான் மம்தானி இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. யார் தான் இவரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜொஹரான் மம்தானி முதல்ல ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அதனாலதான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகளை பார்த்து கேட்கறது என்னன்னா, ஏண்டா ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் நியூயார்க் நகரத்தோடைய ஒரு மேயரா வந்திருக்கிறாரு, சாமானிய இடத்துல இருந்து வந்திருக்கிறாரு, ஒரு வாழ்த்து சொல்ல கூட உங்களுக்கு எல்லாம் மனசு வரல. கமலா ஹாரிஸ் ஜெயிக்கும் போது பெரிய அளவிலான வாழ்த்துக்கள் சொன்னாங்க, இதே கட்சியை சேர்ந்தவங்க கமலா ஹாரிஸ்க்கு அப்படியெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. கமலா ஹாரிஸ் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையவங்க, கமலா ஹாரிஸ்க்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. டொனால்டு ட்ரம்ப்புக்காக பூஜையெல்லாம் பண்ணாங்க, கடைசியில் டொனால்டு ட்ரம்ப் நாம போட்டு விட்டு போயிட்டாரு. இப்போ புதுசா ரஷ்ய அதிபருக்காக இப்போ புதுசான பூஜைகள்லாம் செய்யக்கூடிய விஷயம் நடக்குது. ஆனா இவ்வளவு நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர், அவருடைய தாய் தந்தை 2 பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, ஆனா அப்பேற்பட்ட ஒரு நபர் பதவி இருக்கிறாரு, ஒரு வாழ்த்து சொல்லணும்ன்ற ஒரு இது கூட உங்களுக்கு தெரியலையே, அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு மதவெறுப்பு ஊறி போயிருக்குல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலக அளவுல இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. அப்போ ஜொஹரான் மம்தானியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவருடைய தாயார் மீரா நாயரை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா டைரக்டர். அவங்க எடுத்த பல படங்கள் பெரிய அளவுல உலக அளவுல பேசப்பட்ட படங்களா இருக்கும், சமூகம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய படங்களா எடுத்திருக்கிறாங்க. அவங்களோட தாயார் மீரா நாயர், அவங்களுடைய தந்தையுடைய பேர் மஹமூது மம்தானி. இந்த மஹமூது மம்தானி ஒரு பேராசிரியர், ஒரு கல்வி சார்ந்த
ஒரு அரசியல் சார்ந்த பல விஷயங்களுக்கு பல முக்கியமான புத்தகங்கள் எழுதி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள்ல பேராசிரியர் பொறுப்புல இருந்தாரு. அப்ப தாய் ஒரு பக்கம் திரைப்பட இயக்குனர், தந்தை ஒரு பக்கம் கல்லூரி பேராசிரியர் இருக்கிறதால இந்த இந்த கல்வி சார்ந்த ஒரு அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு மம்தானி கையில ஆல்ரெடி இவர் கையில இருந்துட்டு இருக்குது. அதனாலதான் இவர் கல்லூரி படிக்கக்கூடிய காலங்கள்லயே அவருடைய கல்லூரியில ஜஸ்டிஸ் ஃபார் பலஸ்தீன் அப்படின்னு சொல்லி அவர் கல்லூரி காலங்கள்லயே பலஸ்தீன மக்களுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு. கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளாம் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது, அங்க பலஸ்தீன்ல காசாவில் அவ்வளவு பெரிய அக்கிரம அராஜகங்கள் நடந்தாலும் நம்ம கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் நம்மளுடைய பொறுப்பு இதை கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும், இதை உலகத்துக்கு எத்தி வைக்க வேண்டிய, அதாவது அந்த காலத்துல இருந்தே கல்லூரி காலத்துல இருந்தே ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட முறையா போய் டெலிவரி செய்யறது, அந்த சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ற விஷயமா இருக்கட்டும், ஒரு நியூஸ் மக்கள்கிட்ட போய் கரெக்டா போய் டெலிவரி செய்யறதுல மம்தானி அன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கிறாரு. அதனாலதான் ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய காலங்களிலேயே ஜஸ்டிஸ் ஃபார் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மாணவர்கள் மத்தியில ஏற்பாடு செஞ்சாரு. அதுக்கடுத்து கல்லூரிக்கு பிறகு அவருடைய அரசியல் நுழைவு அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து மக்கள் குரலுக்காக, அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலேயே வளர்ந்தாலும் ஒரு மக்களுக்காக எல்லா இடங்களிலுமே குரல் கொடுத்திருந்தாரு. குறிப்பா டாக்ஸி டிரைவர்களுடைய போராட்டம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அங்க ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கும். வீட்டு வாடகையில இருந்து கடன் வாங்கக்கூடிய வட்டி விகிதாச்சாரத்துல இருந்து எல்லாமே சாமானிய மக்களுக்கு ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அப்ப அப்படி இருக்கும் நேரத்துல பல டாக்ஸி டிரைவர்கள் போராட்டம் செய்வாங்க. நாங்க வாங்கின கடன், அதாவது கோவிட் நேரத்துல டாக்ஸி சரியா ஓட்ட முடியல, அப்ப அந்த கடனையும் கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறதால பல டாக்ஸி டிரைவர்கள் வாங்கின கடனை கட்ட முடியாம பெரிய அளவுல கடன் சுமையால பல பேர் தற்கொலை செஞ்ச சம்பவம் எல்லாம் அமெரிக்காவில் நடந்துருந்துச்சு. அப்போ அந்த டைம்ல ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது. அந்த போராட்டத்திலுமே அன்னைக்கு எந்த ஒரு அரசியல் களத்திலுமே மம்தானி இல்ல, ஆனா அந்த டாக்ஸி டிரைவர்களுடைய வெறும் 3 பேர் கொண்ட போராட்டம், 3 பேர் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டம் நடந்தோம் இதே சிட்டி ஹால். அதனால இந்த இடத்துல ஒரு பதவி ஏற்பை செலக்ட் பண்றாரு. அப்ப அந்த போராட்டத்தில் 3 பேர் கொண்ட போராட்டத்தில் மம்தானி ஒரு ஆளா போய் கலந்துக்கிறாரு. அந்த டாக்ஸி டிரைவரோட உரிமையை அந்த இடத்துல போய் பேசுறாரு. அதுக்கடுத்து கூட்டம் சேருது, பெரிய அளவிலான மக்கள் ஆதரவா மாறி அதுக்கடுத்து அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பார்வைக்கு போய் அதுக்கப்புறமா அந்த கடன் தள்ளுபடி, அந்த கடனுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல அந்த டாக்ஸி டிரைவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல அந்த போராட்டம் நடந்தது. 15 நாள் உண்ணாவிரத போராட்டம் அந்த இடத்துல நடந்தது. இது மாதிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மம்தானி எப்பவுமே களத்துல இருந்திருக்கிறாரு. வீட்டு கடன் சம்பந்தமான ஒரு விஷயம், ஒரு ஹவுஸ் கவுன்சிலிங்கோட விஷயத்துல அங்க வீட்டு கடன்றது ரொம்பவே பெரிய ஒரு விஷயம். வீட்டு வாடகை பெரிய அளவுல ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் ஒரு கார்பெண்டர் வேலையா இருந்தாலுமே சரி, அங்க கார்பெண்டர்களுக்கு கூலி கொடுக்க முடியாது, சாமானிய நபரால கூலி கொடுக்க முடியாது. அதனால பாருங்க அமெரிக்காவில நிறைய இங்கிலீஷ் படங்களை கூட பார்த்திருக்கோம். அந்தந்த வீட்டை சேர்ந்தவங்களே வீட்டுக்கு என்னெல்லாம் பெயிண்ட் அடிக்கணுமா அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க, கார்பெண்டர் வேலையை அவங்களே செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு கூலி கொடுக்கறது பெரிய அளவுல ஒரு விஷயமா இருக்கும். அதனால வீட்டு வாடகைன்றது அமெரிக்காவில் பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அதனால அந்த வீட்டு வாடகையோட விஷயத்துல வீட்டுக்கு கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய விஷயத்துல அந்த மக்களுக்கு சட்ட ரீதியா உதவி செய்யறது, என்ஜிஓ அமைப்புகளோட சேர்ந்து உதவி செய்யறதுன்னு சொல்லி இப்படி பல்வேறுபட்ட வேலைகளை சமூக பணிகளை தொடர்ந்து மம்தானி கலந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால மம்தானிக்கு ஆரம்பத்துல இருந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு. அதனாலதான் எந்த ஒரு இடத்துலயுமே தான் இஸ்லாமியன் அப்படிங்கறத விட்டு கொடுக்கல. அந்த மறைச்சு இன்னைக்கு நிறைய சினிமா நடிகர்கள் பார்த்தோன்னா அவங்களுடைய சொந்த பேர் ஒண்ணு இருக்கும், இஸ்லாமிய பெயரா இருக்கும். ஆனா சினிமாவுக்கு பொது வெளிக்கு வரும்போது நம்ம இஸ்லாமியனா இருந்தா நம்மளை ஓரம் கட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பேட்டை டிவி ஆரம்பிக்கும் போதே நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம எப்பவுமே தொப்பி தாடியோட இஸ்லாமிய அடையாளத்தோட இருப்போம். இந்த அடையாளத்தோட தான் நம்ம ஒரு மீடியாவில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்தோம். அப்பவே நம்ம பேட்டை டிவி ஆரம்பிச்ச புதுசுலேயே பல பேரும் சொன்னாங்க, நீங்க தொப்பி எடுத்துருங்களேன், தாடியை ஷேவிங் பண்ணிருங்களேன், இன்னும் பல நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம அவங்கள்ட்ட சொன்னது அதுதான், எதுக்குங்க தொப்பி தாடி எடுக்கணும், நம்ம சொல்லக்கூடிய கருத்து நேர்மையா நியாயமானதா ஆதாரப்பூர்வமான இருந்தா மக்களுடைய ஆதரவு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்பவுமே நம்ம சொல்லி இறைவனோட பெயரால நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இறைவனோட உதவியால இன்னைக்கு நம்ம சேனல்ல முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் அதிக அளவுல பார்க்கிறாங்க. எந்த ஒரு இடங்களுக்கு போனாலுமே பிற மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் வந்து கையை கொடுத்து அவ்வளவு சந்தோஷமா பாராட்டிட்டு போறாங்க. அப்போ நம்மள்ட்ட நேர்மை இருந்தா மக்களுக்கான கருத்து நம்ம பேசணும்னா மக்களுடைய ஆதரவு தாராளமா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மம்தானி அதுக்கான ஒரு முன்னுதாரணமா இருந்தாரு. அமெரிக்காவில் எந்த அளவுக்கு ஒரு இனவெறுப்பு அரசியல் குறிப்பா மதவெறுப்பு அரசியல் நடக்குதோ, ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமோபோபியா அங்க பெரிய அளவுல இருக்கும், இஸ்லாமிய வெறுப்பு அங்க பெரிய அளவுல இருக்கிற நேரத்துல அந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அந்த இடத்துல களம் கண்டாரு. அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல 2020-21 காலகட்டத்துல ஜோரான் மம்தானி ஒரு ஸ்டேட் அசம்பிளியா உள்ள நுழையிறாரு. அதாவது ஒரு மாநில சட்டமன்ற உறுப்பினர் அளவுக்கு, நம்ம ஊர்ல ஒரு எம்எல்ஏ அளவுக்கு அங்க உள்ள நுழையிறாரு. அதுல இருந்து அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த மேயருடைய தேர்தல் 2025 நடக்கக்கூடிய இந்த மேயர் தேர்தல் ஜோரான் ஏன்னா மேயர் தேர்தல் அமெரிக்காவோட பல்வேறுபட்ட நகரங்கள்ல நடந்தாலும்
இந்த நியூயார்க் எல்லாராலுமே பார்க்கப்பட்டது. அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான நகரம். நம்ம தமிழ்நாட்டுல சென்னைக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அந்த மாதிரி அமெரிக்காவில் நியூயார்க்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். அப்ப நியூயார்க் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோரான் மம்தானி மேல எல்லாருடைய பார்வையுமே திரும்புது. ஜோரான் மம்தானி எல்லாருக்கும் அறியப்பட்ட நபராச்சே, யாருக்கு ஒரு பிரச்சனால களத்தில் நிற்பாரு, அவருடைய தேர்தல் யுக்தி எப்படி இருக்கு, அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பார்வையும் மம்தானியை நோக்கி திரும்பிச்சு. ஆனா களத்துல பெரிய அளவுல மம்தானிக்கு பெரிய அளவுலான ஒரு சவால். ஏன்னா மம்தானி இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி அந்த கட்சி சார்பில், அந்த ஜனநாயக கட்சி சார்பில் மேயர், நியூயார்க் நகரத்துடைய மேயர் வேட்பாளரை யார் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது நாமினி லிஸ்ட்ல வரும்போது அதுல ஒரு நபரா மம்தானி இருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதியா ஆண்ட்ரூ கியூமோ அந்த லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்கிறாரு. ஆண்ட்ரூ கியூமோவை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வேட்பாளர் அப்படின்ற ரொம்ப கான்பிடண்டா இருந்த ஒரு நபர். அதுக்கப்புறமா அந்த கட்சி சார்பில் ஒரு அனலைஸ் செய்யும் போது மம்தானிக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு செல்வாக்கு இருந்துட்டு இருக்கு, மக்களுக்கு ஒரு பிரச்சனை களத்துல நிக்கிறாரு அப்படின்னும் போது பல நாடாளுமன்ற வேட்பாளர்களுடைய முடிவுமே மம்தானி இருந்தா சரியா இருக்கும்னு சொல்லி கடைசியில் அவரை செலக்ட் பண்றாங்க. இவரை செலக்ட் பண்ண உடனே இந்த ஆண்ட்ரூ கியூமோவுக்கு ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுது. நான் தானே இங்க வேட்பாளராக இருக்கிறேன், நான் இதை வச்சு என்னெல்லாம கணக்கு போட்டிருந்தேன், ஒரு நேத்து வந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா அப்படி அப்படின்னு சொல்லி இதுல அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டு உடனே கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் சுயேட்சை அந்த இடத்துல போய் போட்டிடுறாரு. அப்ப இவ்வளவு நாளா இந்த கட்சியோட ரிப்பப்ளிக் பார்ட்டியோட ஒரு முகமா பார்க்கப்பட்ட ஆண்ட்ரூ கியூமோ இந்த கட்சியிலோட ஒரு முக்கியமான அங்கமா பார்க்கப்பட்ட நபர் அவரே போய் சொந்த கட்சியிலேயே போய் தனியா போய் சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறதுங்கிறது அது அந்த கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டையே ரெண்டா பிரிக்கிறதுக்கு சமம், வாக்குகள் ரெண்டு கூறா பிரிக்கிறதுக்கு சமம். அதுக்கடுத்து டொனால்ட் ட்ரம்போடைய ரிப்பப்ளிக் பார்ட்டி அவங்களுடைய கட்சி சார்பில் வந்து கர்டிஸ் சில்வாவும் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுறாரு. அப்போ ஒரு மும்முனை போட்டி. இந்த மும்முனை போட்டியுமே ஜோரான் மம்தானிக்கு ஒரு சவாலான ஒரு விஷயம், வாக்குகள் பிரியக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. ஆனாலுமே தன்னுடைய அந்த சோசியல் மீடியாவையும் மக்கள் செல்வாக்கையுமே முறையா பயன்படுத்துறாரு. மக்களுக்கு இங்க என்னெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத, அங்க இருக்கக்கூடிய இந்த வீட்டு கடன் சம்பந்தமான விஷயம், வீட்டு வாடகை சம்பந்தமான விஷயம், தொழிலாளர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, இந்த வர்க்க பாகுபாடு, இந்த விஷயங்கள் எல்லாமே, அங்க இருக்கக்கூடிய மதவெறுப்பு கண்ணோட்டம், இது எல்லாத்தையுமே எதிர்த்து களத்துல இறங்கி பிரச்சாரம் செய்யறாரு. மம்தானியோட ஸ்பெஷல் என்னன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்ல தான் அவரோட பிரச்சாரத்தை ஏற்படுத்தினாரு. மக்கள் மத்தியில போய் பிரச்சாரம் செய்வாரு. மக்கள் என்னென்ன அவங்களுடைய பிரச்சனை இருக்கு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் செஞ்சு இப்படி சோசியல் மீடியாவில தன்னோட பிரச்சாரத்தை கொண்டு போனாரு. குறிப்பா புலம்பெயர் தொழிலாளர்கள், அங்க அமெரிக்காவில் பல நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர் மக்களா போனவங்க, அவங்களுக்கான உரிமை நான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லுது. அந்த மக்களுடைய வாக்குகள் கிடைக்கிறதுக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறுச்சு. இது டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பெரிய வைத்தறிச்சலா மாறுச்சு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் மாகான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு. அந்த மாகாவுடைய முக்கிய நோக்கமே ஒரு இனவெறி நோக்கம், அமெரிக்கர்களுக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கம். மற்ற நாடுகள்ல இருந்து இங்க வந்த யாருமே அவங்களா வந்தேரிகள் அவங்க மேல ஒரு முத்திரை குத்துறது, அவங்கள நாட்டை விட்டு வெளியேற்றணும். அதனாலதான் இப்ப சமீபத்துல கூட நம்ம இந்தியாவை சேர்ந்தாங்க படிப்புக்காக வேலைகளுக்காக போனா நம்ம இந்தியாவை சேர்ந்த பல பேரை ஏதோ குற்றவாளிகள் மாதிரி கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு வெளியில கொண்டு வந்த அநியாயம் நடந்துச்சு. நம்ம மோடிஜி அதை எதிர்த்து ஒரு வாயை கூட திறக்கல இல்லையா? அப்ப இப்பேற்பட்ட வெறுப்பியல் ஒரு அரசியலை தான் இங்க டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இங்க நம்ம சங்கிகள் எப்படி யாரை பார்த்தாலும் இவன் பங்களாதேஷை சேர்ந்தவன் பாகிஸ்தானை சேர்ந்தவன் சொல்றாங்களோ, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்புடைய கட்சி அவருடைய ஆதரவாளர்கள் அப்படி ஒரு அரசியல் செய்யும் போது அதற்கு நேர்மாறா ஜோரான் மம்தானி புலம்பெயர் மக்களா இங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கான ஒரு உரிமை இருக்குல்ல, அமெரிக்காவுடைய அரசியல் அமைப்பு சாசனத்துல அவங்களுக்கான ஒரு உரிமை இருக்குல்ல, அந்த உரிமையை நான் அவங்களுக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா மக்களுக்கான எளிய மக்களுக்கான ஒரு அரசியலை மம்தானி அந்த இடத்துல கையில் எடுத்தாரு. இதுதான் அவருடைய வெற்றிக்கு அங்க ஒரு முக்கிய காரணமா மாறிச்சு. இந்த தேர்தல் எப்படி இருக்குமோ, ஏன்னா வாக்குகள் பிரிதை எப்படி இருக்குமோன்னு பாக்குற நேரத்துல கடைசியில இறுதியில தேர்தலோட ரிசல்ட் பார்த்தோம்னா ஜோரான் மம்தானி 50% அதிகமான வாக்குகள் அந்த இடத்துல வாங்குறாரு. அவருக்கு அடுத்து அங்க இருக்க சுயேட்சையா, இந்த கட்சியில இருந்து சுயேட்சையா போட்டி எடுத்தார் ஆண்ட்ரூ கியூமோ கிட்டத்தட்ட 40% மேல அந்த இடத்துல வாக்குகள் வாங்குறாரு. டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் அவர் வந்து வெறும் 7% வாக்குகள் மட்டுமே வாங்குறாரு. அப்போ நம்ம சொல்ல போனோம்னா இந்த ரெண்டு பேர் சேர்ந்து மட்டுமே 90% வாக்குகள் வாங்குறாங்க. இது ஒரே கட்சிக்கு வர வேண்டிய வாக்குகள் தான். ஆனா இப்படி ஓட்டுகள் பிரிஞ்சு மும்முனை போட்டிகள் வந்தாலுமே தனி ஒரு நபரா நின்று அந்த இடத்துல ஜெயிச்சு சாதனை செஞ்சிருக்கிறாரு ஜோரான் மம்தானி. இதுல ஒரு கட்டத்துல டொனால்ட் ட்ரம்ப் எந்த அளவுக்கு வெறுப்புல போயிட்டாருன்னா, ஜோரான் மம்தானி ஒரு வந்தேரி, அவர் உகாண்டாவை சேர்ந்தவரு, ஏன்னா அவர் பிறந்தது உகாண்டாவில தான். அப்போ அவர் உகாண்டாவை சேர்ந்தவரு, இந்த வந்தேரியா நம்மளை ஆட்சி செய்யணும். இங்க நம்ம அமித்ஷா சொன்னார் இல்லையா, ஒடிசாவோட தேர்தல் பிரச்சாரத்துல போயிட்டு ஒரு தமிழ் பாபுவா உங்களை ஒடிசா மக்கள் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சாங்களோ அதே பணிதான் டொனால்ட் ட்ரம்புக்கும் நம்ம மோடிஜியோட ஆட்சி முறைகளுக்கும் பெரிய அளவுல எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்க முடியாது. அப்போ ஒரு உகாண்டா வந்தேரியா உங்களை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை டொனால்ட் ட்ரம்ப் அந்த இடத்துல கையில் எடுத்தாரு. ஒரு கட்டத்துல ட்ரம்ப் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, மக்களே நீங்க ஆண்ட்ரூ கியூமோக்கு ஓட்டு போட்டா கூட போடுங்க, ஆண்ட்ரூ கியூமோ அந்த கட்சியில இருந்து போய் நீங்க தனியா போய் வேட்பாளர் நிக்கிறாரு, என் கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, நீங்க ஆண்ட்ரூ கியூமோக்கு ஓட்டு போட்டா கூட பரவாயில்ல,
ஆனா ஜோரான் மம்தானி ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவருக்கு எதிராக அவ்வளவு வன்மத்தோட பிரச்சாரம் செஞ்சாரு. காரணம் என்னன்னா, அவர் ஒரு வந்தேரி அப்படின்ற ஒரு முத்திரை, அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்தி அவரை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலை. ஆனா நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாயிட்ட போது இன்னும் அந்த செல்வாக்கு உடைக்கணுங்கிறதுக்காக ட்ரம்ப் என்ன செஞ்சாருன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஜோரான் மம்தானி இவர் நாளைக்கு நியூயார்க் நகரத்துடைய மேற்பாளர் ஒரு மேயரா வந்தாருன்னா நியூயார்க் நகரத்துக்கு நான் முறையான நிதி தர மாட்டேன் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தாரு. ஆனாலும் மக்கள்கிட்ட இறங்கி பிரச்சாரம் செஞ்சாரு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. இங்க நம்ம மோடிஜியோட புனித அரசுல தமிழ்நாடு வந்து நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றாதான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2100 கோடி ரூபாய் நிதியை நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க இல்லையா. ஆனா அந்த மிரட்டலுக்கு எதிராக இங்க திமுக அரசு அவ்வளவு துணிச்சலா நின்று எங்களுடைய தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கைன்றது இருமொழி கொள்கை தான், அந்த இருமொழி கல்விக் கொள்கையில நாங்க உறுதியா இருப்போம், எங்களுடைய கொள்கையில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க எந்த அளவுக்கு ஒரு உறுதியோட இருக்கிறாங்களோ அந்த உறுதியோட தான் ஜோரான் மம்தானி அங்க நின்றாரு, அங்க வென்றும் காட்டியிருக்கிறாரு. ஜோரான் மம்தானி டிஎம்கே ஒரே மாதிரியா அங்க பாக்குறேன். ஏன்னா ஜோரான் மம்தானி அங்க தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு விஷயத்த சொல்லி நியூயார்க் நகரத்திற்கு இலவச பஸ் நான் விடுவேன், நியூயார்க் ஃபுல்லா எங்க டிராவல் பண்ணாலும் ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அங்க எல்லாமே ரொம்ப ரேட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அப்ப சாமானிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்களால பஸ்ஸுடைய டிராவல் அப்படிங்கிறது பெரிய ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப யாரெல்லாம் எளிய நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இலவச பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுக்குறாரு. அதுவுமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெறுது. அப்படி ஃப்ரீ பஸ் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்தோம்னா மக்கள் எல்லாம் பஸ்ல பயணிக்கக்கூடிய கூட்டம் அதிகமாகும். இதனால டிராபிக் பெரிய அளவுல குறையும், பொல்யூஷன் பிரச்சனைகள் பெரிய அளவுல குறையும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாரு. அதுவுமே மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு அடையுது. இங்க திமுக எப்படி பெண்களுக்கு இலவச பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அறிவிச்சாங்க, அது இன்னைக்கு இந்தியா முழுக்க பல இடங்கள்ல அந்த இன்னைக்கு நடைமுறைப்படுத்த போயிட்டு இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு அமெரிக்காவிலுமே இந்த நடைமுறை இன்னைக்கு கொண்டு வந்து இதெல்லாம் தான் ஜோரான் மம்தானி. அதாவது நான் வந்து கார்பரேட்டுகளுக்கான அரசியல் செய்யல, அவருடைய தேர்தல் வாக்குகள் அது ஒண்ணு. கார்பரேட்டுகளுக்கு வரி அதிகமா விதிக்கணும், கார்பரேட்டுகள் என்ன நல்ல முறையில சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்குது, அந்த கார்பரேட்டுகள்கிட்ட அதிக விதி வாங்கிக்கோங்க, ஆனா சாமானிய மக்கள்கிட்ட வரியை குறைக்கணும், சாமானிய மக்கள் வீடுகள் அதிகமா கட்டுறதுக்கான உதவி அரசு செஞ்சு கொடுக்கணும், வீடுகள் அதிகமா கட்டப்பட்டா வாடகைகளோட கட்டணம் குறையும், சாமானிய மக்கள் உடைக்கக்கூடிய மக்களோட சுமை குறையும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாமே அவருடைய அரசியல் எளிய மக்கள் சார்ந்த அரசியல் செஞ்சதாலதான் இன்னைக்கு ஜோரான் மம்தானி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சு அங்க ஒரு சாதனை படைச்சிருக்கிறாரு. ஓகே, இறுதியா இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஜோரான் மம்தானி ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய உமர் ஹாலிதுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாரு. இந்த உமர் ஹாலித் யாருன்னா, சிஏ நேரத்துல போராட்டம் செஞ்சதுக்காக நியாயமான முறையில் இப்படி ஒரு அநியாயமான ஒரு சட்டம் போடுறீங்க, இந்த சட்டம் மக்களுக்கு எதிரானது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது சொல்லி நியாயமான முறையில போராட்டம் செஞ்சதுக்காக நீ போராட்டத்தை கூட்டிட்ட, வன்முறையை தூண்டி விட்டுட்ட, எந்த ஒரு வன்முறையும் நடக்கல, வன்முறை செஞ்சது முழுக்க சங்கிகள். அன்னைக்கு டெல்லியில நடந்த கலவரத்துல வன்முறை செஞ்சது எல்லாமே சங்கிகள் கையில துப்பாக்கிட வந்தான். ஆனா மக்களை கூப்பிட்டு நியாயமான முறையில ஜனநாயக முறையில போராட்டம் செஞ்சதுக்காக ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியை சேர்ந்த உமர் ஹாலித் மாதிரியான பல பேர், சர்ஜுல் இமாம், இப்படி பல பேர் இன்னைக்கு 4.5 வருஷமா ஜெயில இருக்கிறாங்க. அவங்க செஞ்சது எந்த ஒரு குற்றமும் கிடையாது. என்ன குற்றம் செஞ்சாங்க, இவங்க என்ன குற்றமா செஞ்சாங்க, ஏன் இத்தனை வருஷமா இவங்களை ஜெயில வச்சிருக்கீங்க, இப்படி கேட்கறது கூட ஒரு நீதிபதி கூட அந்த நாட்டுல கிடையாது. அப்படி ஒரு விசாரணை என்ற விசாரணை கூட கிடையாது, விசாரணை கூட நடக்கலையே, சும்மா பிடிச்சி உள்ள போட்டு வச்சு 4.5 வருஷமா இந்தியாவுடைய ஒரு தலை சிறந்த மாணவர்னே சொல்லலாம். ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில அவ்வளவு சாதனை படைச்ச ஒரு மாணவர், அப்பேற்பட்ட ஒரு மாணவர் இன்னைக்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அந்த மாணவருக்கு அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஒரு மேயரா இன்னைக்கு ஜோரான் மம்தானி ஒரு கடிதம் எழுதுகிறாரு. கசப்பு சம்பந்தமான உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு அடிக்கடி நினைவு வருது. ஒரு நியாயத்துக்காக போராடி இப்பேற்பட்ட அளவுல நீங்க சிறை அனுபவிச்சிருக்கீங்க, நீங்க எப்பேற்பட்ட கசப்பு அனுபவங்களை சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களை நான் நினைவு கூட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உமர் ஹாலிதுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதத்துல ஜோரான் மம்தானி இன்னைக்கு மேயர் பொறுப்பை ஏற்ற பிறகு இன்னைக்கு அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு, ஒரு ஆறுதல் சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு, அதாவது வெறும் அமெரிக்காவுடைய எளிய மக்களுக்கான அரசியல் செய்யாம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்காக நியாயத்தை பேசுறதாலதான் இன்னைக்கு அவருக்கு உலகம் முழுக்க ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. காசா மக்கள் அங்க பாதிக்கப்படும் போது காசா மக்கள் மேல நடத்தப்படுறது ஒரு இனப்படுகொலை, அவன் நெத்தன்யா ஒரு போர் குற்றவாளி அப்படிங்கிற அறிவிச்சாரு. ஏன் நரேந்திர மோடியை பத்தி சொன்னாரு, நரேந்திர மோடி குஜராத்ல நடக்கும்போது நரேந்திர மோடி ஒரு வார் கிரிமினல், அன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்கும்போது அங்க ஒரு வார் கிரிமினல் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி குறித்து கூறினது. இன்னைக்கு உமர் ஹாலிதுக்கு ஆதரவா பேசணும்னு சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு ஜோரான் மம்தானி ஒரு முக்கியமான ஒரு முகமா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாரா இன்னைக்கு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அவர் பதவி ஏற்கக்கூடிய நேரத்துல கையில திருக்குறான கையில வச்சு நான் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தனோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டுவேன், எல்லா மக்களுக்காக, எளிய மக்களுக்கான, எல்லா வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்குமே ஒரு நீதமான ஒரு ஆட்சியை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பதவி பிரமாணம் ஏற்பட்ட அந்த ஒரு விஷயம்ங்கிறது இன்னைக்கு சர்வதேச அளவுல ஒரு முக்கியமான தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு.
இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.